வணக்கம் மக்களே. அளவியல் 3D உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். கியூபாய்டு அதாவது கன செவ்வகம் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கியூபாய்டுக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போவாங்க. சரி, முதல்ல கன செவ்வகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கன செவ்வகத்திற்கு மொத்தம் 6 முகங்கள். சரிங்களா? a cuboid has 6 faces. சரிங்களா? அப்போ என்ன முகங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேல் பக்கம், அடிப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம்னு சொல்லிட்டு மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். சரிங்களா? சரி, கனச்செவ்வகத்தினுடைய முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எதிர் முகங்கள் சமமாக இருக்கும். அதாவது மேல் பக்கமும் அடிப்பக்கமும் சமமாக இருக்கும், முன்பக்கமும் பின்பக்கமும் சமமாக இருக்கும், வலப்பக்கமும் இடப்பக்கமும் சமமாக இருக்கும். சரிங்களா? சரி, கனச்செவ்வகத்திற்கு மொத்தம் 3 டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னதெல்லாம் கேட்டீங்கன்னா, எல் பி ஹச். சரிங்களா? சரி, எல்னா லென்த், அதாவது தமிழ்ல நீளம்னு சொல்லுவோம். பீனா பிரெத், அதாவது தமிழ்ல அகலம்னு சொல்லுவோம். ஹைட், அதாவது ஹச்னா ஹைட், தமிழ்ல உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இதுல இந்த 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 பக்கம் இருக்கு இல்லையா, இத லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நீளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். இத ஹைட் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பக்கத்தை ஹைட் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி இருக்கட்டும். இந்த பக்கத்தை பிரெத், அதாவது அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ நான் இந்த கீழ்ப்பக்கம், அதாவது அடிப்பக்கத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? அடிப்பக்கத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுல என்னதெல்லாம் இருக்கு, லென்த்தும் பிரெத்தும் மட்டும் இருக்கு இல்லையா? அடிப்பக்கத்துல என்னதெல்லாம் இருக்கு, இந்த அடிப்பக்கத்தை எடுத்திருக்கேன். இந்த அடிப்பக்கத்துல என்னதெல்லாம் இருக்கு, லென்த்தும் பிரெத்தும் மட்டும் இருக்கு இல்லையா? அதாவது எப்படி இருக்கும், எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது லென்த்னா இதுவும் லென்த்தாகத்தான் இருக்கும், இது பிரெத்னா இதுவும் பிரெத்தாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலானதுங்க L into B இல்லையா? அப்போ அடிப்பக்கம் என்னவாக இருக்குது, அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்குது, L into B. சரிங்களா? அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு L into B னா அதற்கு எதிர்முகம் என்னது, மேல் பக்கம். அப்போ எதிர்முகங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்போ அடிப்பக்கத்துடைய பரப்பளவு L into B னா மேல் பக்கத்தினுடைய பரப்பளவு என்னவாகத்தான் இருக்கும், L into B தான் இருக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிறேன். தனியா வரைஞ்சுக்கிட்டுமா? சரிங்கிட்டு வரைஞ்சுக்கிறேன். இதுதான் இடது பக்கம் இல்லையா? சரி இருக்கட்டும். கீழே இந்த பேஸ், இது பேஸ் இல்லையா, பிரெத் இல்லையா? சரி, பிரெத். இது என்னதுதான், இதுதான் ஹைட் உயரம் இல்லையா? அதாவது இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த பக்கமும் என்னவாகத்தான் இருக்கும், உயரமாகத்தான் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் சமமாக இருக்கும். சரிங்களா? இதை எப்பவுமே மறக்க கூடாது. சரி, அப்போ இது பி, இது ஹச். சரி, அப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணும், இந்த ரெண்டு பக்கங்களையும் பெருக்கினா நம்மளுக்கு பரப்பளவு கிடைச்சிடும் இல்லையா? அப்போ பி இன்ட்டு ஹச் தான் இந்த இடது பக்கத்தினுடைய பரப்பளவு. அப்போ அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய, அதாவது இடது பக்கத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது, வலது பக்கம். அப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் என்னது, வலது பக்கத்தினுடைய பரப்பளவும் இடது பக்கத்தினுடைய பரப்பளவும் பி இன்ட்டு ஹச். சரிங்களா? சரி இருக்கு. இப்போ நான் முன்பக்கத்தை தனியா எடுத்து வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ இதுதான் முன்பக்கம். சரி இருக்கட்டும். அப்போ முன்பக்கத்துல இது கீழே, இது லென்த், இது ஹைட் இல்லையா? சரி, அப்போ முன்பக்கத்தினுடைய பரப்பளவு என்னது, L இன்ட்டு ஹச். சரி, முன்பக்கத்தினுடைய பரப்பளவும் அதுக்கு பின்பக்கத்தினுடைய பரப்பளவும் சமமாக இருக்கும். அப்போ முன்பக்கத்தினுடைய பரப்பளவு L இன்ட்டு ஹச் அப்படின்னா பின்பக்கத்தினுடைய பரப்பளவும் L இன்ட்டு ஹச் ஆக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மேல் பக்கமும் அடிப்பக்கமும் சமமாக இருக்கும், முன்பக்கமும் பின்பக்கமும் சமமாக இருக்கும், வலப்பக்கமும் இடப்பக்கமும் சமமாக இருக்கும். சரிங்களா? இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, மொத்தம் கனச்செவ்வகத்திற்கு மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குங்க. சரி, முதல்ல கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல கன அளவை வால்யூம்னு சொல்லுவோம். கன அளவுக்கு மற்றொரு பெயரும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்ளளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, கன அளவுக்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அகலம் இன்ட்டு நீளம் இன்ட்டு உயரம். சரிங்களா? இந்த அகலம், நீளம், உயரம் ஆகிய மூன்றையும் பெருக்குனா நம்மளுக்கு வால்யூம் கன அளவு கிடைச்சிரும். சரி இருக்கட்டும். டயகோனல் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். சரிங்களா? இது ரெண்டாவது ஃபார்முலா, இது முதல் ஃபார்முலா, இது ரெண்டாவது ஃபார்முலா. சரிங்களா? இப்போ மூணாவது ஃபார்முலா பார்ப்போமா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது LSA சொல்லுவாங்க, வலைப்பரப்பு. சரி, வலைப்பரப்புனா என்ன, லேட்ரல் சர்ஃபேஸ் என்னன்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
அடிப்பக்கத்தையும் மேல் பக்கத்தையும் மட்டும் தவிர்த்துட்டு முன்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், இடப்பக்கம் ஆகிய 4 பக்கங்களுடைய பரப்பளவின் கூடுதல் தான் என்னதுன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த மேல் பக்கம், இந்த பிளாக் கலர்ல கோடு போடுறேன் இல்லையா, இந்த மேல் பக்கத்தினுடைய பரப்பளவையும் இந்த கடைசியா அதுக்கு மேல் பக்கத்திற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது அடிப்பக்கம், இந்த மேல் பக்கத்தினுடைய பரப்பளவையும் அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவையும் தவிர்த்துட்டு மற்ற 4 பக்கங்களுடைய பரப்பளவை தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்புன்னு சொல்லுவோம். சரி, இருக்கட்டும். அப்போ வலது பக்கத்தினுடைய பரப்பளவு என்னதுங்க? B × H. சரி, இருக்கட்டும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இடது பக்கம். இடது பக்கத்தினுடைய பரப்பளவு என்னதுதான்? B × H தான். சரி, இருக்கட்டும். முன்பக்கத்தினுடைய பரப்பளவு L × H பிளஸ் பின்பக்கம், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பின்பக்கம். பின்பக்கத்தினுடைய பரப்பளவு L × H. அப்போ 2BH பிளஸ் 2LH இருக்கா? அப்போ பிளஸ்க்கு 2 பக்கத்துலயும் இருந்து 2 காமனா எடுத்துக்கலாம். அப்ப 2 × B × H பிளஸ் L × H. சரிங்களா? இதுதான் வலைப்பரப்பு, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது 3வது ஃபார்முலா. 4வது ஃபார்முலா என்னன்னு பாப்போமா? அப்போ 4வது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது TSA அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தமிழ்ல எந்த மாதிரிலாம் அழைப்பாங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க, மேற்பரப்புன்னு சொல்லுவாங்க, மொத்த பரப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் 4வது ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். முதல்ல மொத்த புறப்பரப்புனா என்னதுங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 6 பக்கங்களினுடைய பரப்பளவுகளின் கூடுதல் தான் என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மேல் பக்கம், அடிப்பக்கம், மேல் பக்கத்தினுடைய பரப்பளவு L × B, கீழ்பக்கம் அதாவது அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு L × B. சரி, இருக்கட்டும். முன்பக்கத்தினுடைய பரப்பளவு L × H, சாரிங்க, L × H, பின்பக்கத்தினுடைய பரப்பளவு L × H, வலப்பக்கத்தினுடைய பரப்பளவு B × H பிளஸ் இடப்பக்கத்தினுடைய பரப்பளவு B × H. சரிங்களா? அப்போ L × B 2 தடவை இருக்கு. அப்ப 2 × L × B பிளஸ் B × H 2 தடவை, L × H 2 தடவை இருக்கு. அப்ப 2 × L × H பிளஸ் B × H 2 தடவை இருக்கு. அப்போ 2 × B × H. அப்ப எல்லாத்துல இருந்து 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × L × B பிளஸ் L × H பிளஸ் 2B × H. சரிங்களா? அப்போ இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. சரிங்களா? அதாவது நீங்க தமிழ்ல क्वेश्चन ரீட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு, மேற்பரப்பு, மொத்த பரப்புன்னு சொல்லிட்டு இந்த மூணுத்துல எதை வேணாலும் கேட்கலாம். இதை தாண்டியும் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதையும் கூட கேட்கலாம். அதனால உங்களுக்கு குழப்பற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ் क्वेश्चन ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல புரிஞ்சுக்க முடியல, அதாவது குழப்பமா இருக்குது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் இங்கிலீஷ்ல அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு சொல்லி பாத்துக்கோங்க. சரிங்களா? குழப்பனா பாத்துக்கோங்க. சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க? find the volume of a cuboid whose dimensions are given by 11 meter, 10 meter and 7 meter. அதாவது 11 மீட்டர், 10 மீட்டர், 7 மீட்டர் அளவுள்ள கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, இதுதான கனச்செவ்வகம். சரி, இருக்கட்டும். இந்த கனச்செவ்வகத்தினுடைய லென்த், நீளம் என்னவாக இருக்குதா? 11 மீட்டராக இருக்குதா. பிரெத் அதாவது அகலம் என்னவாக இருக்குதா? 10 மீட்டராக இருக்குதா. ஹைட், உயரம் என்னவாக இருக்குதா? 7 மீட்டராக இருக்குதா. சரிங்களா? இந்த கனச்செவ்வகத்தினுடைய கன அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கனச்செவ்வகத்தினுடைய வால்யூம், கன அளவுக்கான ஃபார்முலா L × B × H இல்லையா? சரி, அப்ப இங்க L என்னது 11 × B என்னது 10 × H என்னது 7. அப்போ 11 × 10 110, 110 × 7 770 மீட்டர் கியூப். ஏன் மீட்டர் கியூப்? கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுனால கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர் வரையில அதே யூனிட் கியூப்ல வரும். இதே ஒருவேளை பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்கக்கூடிய யூனிட் ஆன்சர் வரையில ஸ்கொயர்ல வரும். அதாவது மீட்டர்னு இருந்துச்சுன்னா பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு மாறும். இதே ஒருவேளை கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன யூனிட் இருக்கோ மீட்டர்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வரையில மீட்டர் கியூப்னு மாறும். சரிங்களா? சரி, அப்போ ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? ஆப்ஷன் எனக்கு கொடுத்திருக்காங்க. Find the volume of water tank measured 10 meter into 5 meter into 1.5 meter. அதாவது 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 தேர்விலும் 2023 குரூப் தேர்விலும் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி TNPSC எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
இதுல நல்லா பாருங்க, இதுல கனச்செவ்வகமோ கனச்சதுரமோன்னு சொல்லிட்டு கனசதுரம், இதுல கனச்செவ்வகமா கனசதுரமான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணும், என்னன்னு கேட்டீங்கன்னா வால்யூம், அதாவது கொள்ளளவு, கொள்ளளவுனாலும் ஒண்ணுதான் கன அளவுனாலும் ஒண்ணுதான். இந்த மாதிரி கொள்ளளவு தொடர்பான கணக்குகள் வந்துட்டுனாலே அது 3D தொடர்பான கணக்குகள் தான். சரிங்களா, இது பாயிண்ட். சரிங்களா, பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதா, இது கனசதுரமா கனச்செவ்வகமான்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. சரி, இப்ப அதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர்னு கொஸ்டின்ல வந்துருச்சு அப்படின்னா அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கு, சமமாக இருக்கு. அப்போ அது கனசதுரமாயிரும். சரிங்களா, அப்போ கனசதுரத்தினுடைய அனைத்து முகங்களும் அனைத்து பக்கங்களும் பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். சரிங்களா, இப்போ நல்லா பாருங்க, இதனுடைய பக்க அளவுகள் எப்படி கொடுத்துறாங்க, 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர்னு கொடுத்துறாங்க. அப்போ இது கனச்செவ்வகமாகத்தான் இருக்கும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனச்செவ்வகத்தினுடைய பக்க அளவுகள் எப்படி இருக்கும், சமமற்றதாக தானே இருக்கும். சரி இருக்கட்டும், அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு நீர் தொட்டி இருக்குதுங்க. அந்த நீர் தொட்டியினுடைய லென்த், அதாவது நீளம் என்னவாக இருக்குதான், 10 மீட்டராக இருக்குதான். சரி இருக்கட்டும், அதனுடைய அகலம் பிரெத் என்னவாக இருக்குதான், 5 மீட்டராக இருக்குதான். சரி, அதனுடைய ஹைட் நீளம் என்னவாக இருக்குதான், 1.5 மீட்டராக இருக்குதான். சரிங்களா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. சரிங்களா, சரி, அப்போ கொள்ளளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்னதுங்க, வால்யூம் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H இல்லையா. சரி, அப்போ L என்னது இங்க 10 இன்ட்டு B என்னது 5 இன்ட்டு H என்னது 1.5. சரி பெருக்கிறோமா, 10 இன்ட்டு 5 50, 50 இன்ட்டு 1.5 75 மீட்டர் கியூப். சரிங்களா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் உள்ள மீட்டர் கியூப்னு வரும். நல்லா பாருங்க, நம்மளுக்கு என்னவா மாத்தணும், மீட்டரை லிட்டராக மாத்தணும். மீட்டர் கியூபை என்ன மாத்தணும், லிட்டராக மாத்தணும். அப்போ 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். சரிங்களா, 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். சரிங்களா, அப்போ இப்போ நம்ம மீட்டர் கியூபை லிட்டராக மாத்தணும். சரிங்களா, மீட்டரை லிட்டராக மாத்தணும்னா 1000 பெருக்கணும் அப்படின்னா மீட்டர் லிட்டராக மாறிடும். சரிங்களா, அப்போ 75 இன்ட்டு 1000 75,000 லிட்டர். சரிங்களா, அப்ப ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா. A cuboid box has the square base of side A cm and height B cm, then the volume of the box is. அதாவது கனச்செவ்வக பெட்டி ஒன்றின் அடிப்பக்கம் சதுரமாகவும் அச்சதுரத்தின் பக்கம் A சென்டிமீட்டராகவும் பெட்டியின் உயரம் B சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரு கனச்செவ்வக வடிவிலான ஒரு பெட்டி இருக்குதான். சரிங்களா, சரி இருக்கட்டும், அந்த கனச்செவ்வக வடிவிலான பெட்டியினுடைய அடிப்பக்கம் என்னவாக இருக்குதான், அடிப்பக்கம் சதுரமாக இருக்குதான். சரிங்களா, இந்த அடிப்பக்கம் என்னவாக இருக்குதான், சதுரமாக இருக்குதான். சரிங்களா, அப்போ அந்த சதுரத்தினுடைய பக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க, A சென்டிமீட்டராக இருக்குதான். சரிங்களா, அப்போ சதுரம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த பக்கமும் ஏவாகத்தான் இருக்கும், இந்த பக்கமும் ஏவாகத்தான் இருக்கும், இந்த பக்கமும் ஏவாகத்தான் இருக்கும். இங்க அடிப்பக்கத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் மட்டும்தான் சதுரமாக இருக்கும். சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். இன்னொன்னு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த பெட்டியினுடைய உயரம் ஹைட் என்னவாக இருக்குதான், B சென்டிமீட்டர். சரிங்களா, ஹைட் B சென்டிமீட்டராக இருக்குது. மேலே பார்த்த மாதிரி தான் அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு என்னதுங்க, L இன்ட்டு B இல்லையா. அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு என்னது, L இன்ட்டு B. அப்போ இங்க நம்மளுக்கு L-ம் A தான், அடிப்பக்கத்தினுடைய L-ம் A தான், B அதாவது லென்த்தும் A தான், பிரெத்தும் A தான் இல்லையா. அப்போ L இன்ட்டு B, அதாவது அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு, அடிப்பக்கத்தினுடைய பரப்பு L இன்ட்டு B, அப்போ L இன்ட்டு B என்னது A இன்ட்டு A, அப்போ A ஸ்கொயர் இல்லையா. அப்போ அடிப்பக்கத்தினுடைய பரப்பு A ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, இந்த பெட்டியினுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலானது L இன்ட்டு B இன்ட்டு H இல்லையா. அப்போ இங்க நம்மளுக்கு L இன்ட்டு B என்னது A ஸ்கொயர். இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம். சரி, கடைசியா ஹைட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, B சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ L இன்ட்டு B இங்க A ஸ்கொயர், H இங்க B, அப்போ A ஸ்கொயர் இன்ட்டு B சென்டிமீட்டர் கியூப் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி புரிஞ்சிருச்சா, புரியலனா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியுங்க. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கேட்டிருக்காங்க, if the length, breadth and height of a cuboid are 2 meter,
2 meter and 1 meter respectively, then its surface area is, அதாவது 2 மீட்டர் 2 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் ஆகியவற்றை முறையே நீளம் அகலம் உயரங்களாக உடைய கனச்செவ்வகத்தின் வெளிப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு கனச்செவ்வகம் இருக்குதுங்க. அந்த கனச்செவ்வகத்தினுடைய நீளம் லென்த் என்னவாக இருக்குதான் 2 மீட்டராக இருக்குதான். சரிங்களா, நீளம் 2 மீட்டராக இருக்குது மற்றும் அதனுடைய அகலம் என்னவாக இருக்குதான் அதுவும் 2 மீட்டராக தான் இருக்குது. இந்த உயரம் ஹைட் என்னவாக இருக்குது 1 மீட்டராக இருக்குது. சரிங்களா, அப்போ லென்த் இங்க 2 மீட்டர், ஹைட் இங்க 1 மீட்டர், பிரெத் இங்க 2 மீட்டர். சரிங்களா, இப்படி இருக்கக்கூடிய அந்த கனச்செவ்வகத்தினுடைய வெளிப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா, சர்ஃபேஸ் ஏரியானா குழம்பிராதீங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுப்பாங்க. சரிங்களா, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிப்பரப்புனா என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா. சரி, அப்போ இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்சிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, 2 × L × B plus L × H plus B × H இதான ஃபார்முலா. அப்போ 2 × L க்கு பதிலாக 2 இந்த இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ L க்கு பதிலாக 2, B க்கு பதிலாகவும் 2 plus L க்கு பதிலாக 1 சாரிங்க L க்கு பதிலாக 2 × H க்கு பதிலாக 1 plus B க்கு பதிலாக 2 × H க்கு பதிலாக 1 equal to 2 × 2 × 2 4 plus 2 × 1 2 plus 2 × 1 2. அப்போ 2 × 4 plus 2 6 6 plus 2 8 8 × 2 16 மீட்டர் ஸ்கொயர். ஏன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால. சரிங்களா, நல்லா ஞாபகம். ஒரு கனச்செவ்வகத்தினுடைய கன அளவை கண்டுபிடிச்சிங்கன்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர் வரையில அது மீட்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீட்டர்னு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா ஆன்சர் வரையில மீட்டர் கியூப்னு மாறும். சரிங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வெளிப்பரப்பையோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பையோ கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீட்டர்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வரையில மீட்டர் ஸ்கொயர்னு மாறும். சரிங்களா, மீட்டர் அதாவது இந்த மீட்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படின்னா 16 மீட்டர் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு 16 மீட்டர் கியூப்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 16 மீட்டர் ஸ்கொயரை தான் நீங்க குறிக்கணும். சரிங்களா, இங்க ஆப்ஷன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல, 16 நம்மள குழப்பமே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான. சரிங்களா, அப்போ இது எல்லாத்துலயுமே நீங்க தெளிவா இருக்கணும், எப்படினாலும் நம்மள குழப்பி கேட்கலாம். சரிங்களா, இங்க நல்லா பாருங்க, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, 2 × L × H plus B × H இல்லையா, plus L × B. நல்லா பாருங்க, இந்த H ரெண்டு பக்கம் காமனா இருக்கு. இப்போ ஃபார்முலால 2 × H × L plus B கூட ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது, H காமனா எடுத்துருக்கோம். மேல சொல்லி கொடுக்க மறந்துட்டேங்க. 2 × L × H plus B × H நாலும் ஒண்ணுதான், 2H × L plus B நாலும் சேம் தான். சரிங்களா, plus L × B. சரிங்களா, இங்க நம்மளுக்கு லென்த் என்ன கொடுத்திருக்காங்க 25 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க, பிரெத் என்ன கொடுத்திருக்காங்க 40 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க, ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க ஹைட் 45 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய சென்டிமீட்டர் அளவுகள் என்னமோ, அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய பக்க அளவுகள் என்னமோ சென்டிமீட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நல்லா பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 40 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு சதுர அதாவது ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ரூபாய் 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சென்டிமீட்டரை இப்போ மீட்டராக மாத்தணும். சரிங்க, ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாத்தணும் அப்படின்னா 100 வகுத்துட்டோம் அப்படின்னா சென்டிமீட்டர் மீட்டராக மாறிடும். சரிங்களா, அப்போ L ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்போ 100 வகுத்தோம் அப்படின்னா மீட்டராக மாறிடும். அப்போ கீழே 2 சைபர் இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி மேல புள்ளி வைக்கணும். அப்போ 0.25 மீட்டர். சரிங்களா, L. அப்போ B ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். அப்போ 100 வகுத்துட்டோம் அப்படின்னா கீழே ஒரு சைபர் மேல ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடுவோம். கீழே ஒரு சைபர் இருக்கு, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.4 மீட்டர். சரிங்களா, அப்போ ஹைட் என்னது இங்க 45 சென்டிமீட்டர். அப்போ 100 வகுத்தோம் அப்படின்னா மேல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.45 மீட்டர். சரிங்களா, அப்போ இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 2 × H க்கு பதிலாக 0.45 × L க்கு பதிலாக 0.25 plus B க்கு பதிலாக 0.4 plus L க்கு பதிலாக 0.25 × B க்கு பதிலாக 0.4. சரிங்களா, அப்போ 2 × 0.45 0.25 plus 0.4 எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 0.05. சரிங்களா,
பிளஸ் 0.25 இன்ட்டு 0.4 0.1 சரிங்களா. இதை நீங்க இன்ட்டு பண்ணி பார்த்தா கண்டிப்பா தெரியுங்க. இப்போ நம்மளுக்கு டைம் ஆயிரும், அதனால நான் டைரக்டாவே போட்டேன் சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 0.45 இன்ட்டு 0.05 0.585 பிளஸ் 0.1 சரிங்களா. அப்போ 0.585 பிளஸ் 0.1 0.685 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ஒரு சதுர மீட்டருக்கு 40 ரூபா அப்படின்னா இந்த முழு உரையும் தைக்கிறதுக்கு எவ்வளவு மீட்டர் ஆகும், அதாவது எவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பரப்பளவு அல்லது கன அளவு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு ஆகும் செலவு. அதாவது பரப்பளவினுடைய மொத்த தொகை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா பரப்பளவு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்காக செலவை அதாவது பரப்பளவையும் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா மொத்த தொகை கிடைச்சிரும். ஒருவேளை கன அளவுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா கன அளவு ஒரு யூனிட்டுக்கான செலவையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா மொத்த தொகை கிடைச்சிரும் சரிங்களா. இங்க நம்மளுக்கு பரப்பளவுக்கான மொத்த தொகை தெரியணும். அப்ப பரப்பளவு என்னதுங்க 0.685, ஒரு யூனிட்டுக்கு ஆகும் செலவு என்னது 40 ரூபாய். அப்போ 0.685 இன்ட்டு 40 27 ரூபா 40 பைசா சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, a cavity of 5 meter into 3 meter into 2 meter is filled with sand. The cost of 1 cubic meter of sand is ₹500. Total cost to fill the cavity is, அதாவது 5 மீட்டர் 3 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது. ஒரு கனமீட்டர் மணல் விலை ₹500. குழியை மூடுவதற்கான மொத்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரு குழி இருக்குதான் சரிங்களா. அந்த குழியினுடைய லென்த் நீளம் என்னவாக இருக்குதான் 5 மீட்டராக இருக்குதான் சரிங்களா. அகலம் என்னவாக இருக்குதான் பிரெத், அதாவது பிரெத் என்னவாக இருக்குதான் 3 மீட்டராக இருக்குதான். ஹைட் என்னவாக இருக்குதான் h 2 மீட்டராக இருக்குதான் சரிங்களா. உயரம் 2 மீட்டராக இருக்குது. இந்த குழிய மணல் போட்டு நிரப்புறாங்களா சரிங்களா. மணல் போட்டு நிரப்பையில ஒரு கன மீட்டருக்கு 500 ரூபாய் செலவாகுதான். அப்போ மொத்த குழியை நிரப்புறதுக்கு அந்த மணலுக்கு அதாவது மணலுக்கு ஆகும் காசு என்ன, மொத்த மணலுக்கும் ஆகும் காசு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி சரிங்களா. அப்போ முதல்ல அந்த குழியினுடைய கொள்ளளவு நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் எவ்வளவு மணல் உள்ளுக்கு போட முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதாவது கன அளவு வால்யூம், அதாவது கொள்ளளவு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ வால்யூம்கான ஃபார்முலா என்னது, L இன்ட்டு B இன்ட்டு H. சரி, அப்போ இங்க L என்னதுங்க 5 இன்ட்டு B என்னது 3 இன்ட்டு H என்னது 2, 5 இன்ட்டு 3 15, 15 இன்ட்டு 2 30 மீட்டர் கியூப் சரிங்களா. மேலதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்னது மொத்த தொகையை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, பரப்பளவு அல்லது கன அளவு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு ஆகும் செலவு. சரி, இங்க நம்மளுக்கு கன அளவுக்கான மொத்த தொகை நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ 30 இன்ட்டு கன அளவு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு ஆகும் செலவு என்னது 500 ரூபாய் இல்லையா. அப்போ 30 இன்ட்டு 500 15,000 சரிங்களா. அப்போ மொத்த தொகை என்னதுங்க நம்மளுக்கு 15,000. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, a metallic cube with side 15 cm is melted and formed into a cuboid if the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively. Then find the breadth of the cuboid. அதாவது 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலோகத்தால் ஆன கனசதுரமானது உருக்கப்பட்டு கனச்செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. கனச்செவ்வகத்தினுடைய நீளம் 25 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர், அதன் அகலத்தை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2016 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு கனச்செவ்வகம் இருக்குது சரிங்களா. அந்த கனச்செவ்வகத்தினுடைய பக்க அளவு என்னவாக இருக்குதா ஏ சரிங்களா. அது கனச்செவ்வகங்க. இதெல்லாம் கனச்செவ்வகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ஒரே வர மாட்டேங்குது. என்னுடைய பக்க அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 15 சென்டிமீட்டர் சரிங்களா. சரி, இருக்கட்டும். இதை உருக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கனச்செவ்வகமாக மாத்துறாங்க சரிங்களா. அந்த கனச்செவ்வகத்தினுடைய அதாவது பக்கங்களை கொடுத்திருக்காங்க. எப்படிலாம் இருக்குதான், கனச்செவ்வகத்தினுடைய நீளம் லென்த் என்னவாக இருக்குதான் 25 சென்டிமீட்டராக இருக்குதான். மற்றும் அதனுடைய உயரம் என்னவாக இருக்குதான் 5 சென்டிமீட்டர், அதாவது 9 சென்டிமீட்டராக இருக்குதா சரிங்களா. 9 சென்டிமீட்டராக இருக்குது. அதனுடைய அகலம் என்ன, பிரெத் என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா. அதாவது ஒரு கனசதுரத்தை உருக்கிதான் ஒரு கனச்செவ்வகமா மாத்திருக்காங்க சரிங்களா. அதனுடைய கன அளவுல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போறது இல்லை சரிங்களா. இதுதான் ஒரு உண்மை சரிங்களா.
கன அளவுல எந்தவித மாற்றமும் ஏற்பட போறதில்ல. அந்த பக்க அளவுகள் வேணா சேஞ்ச் ஆயிருக்கலாமே தவிர கன அளவு ரெண்டுத்துக்குமே சமமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, கன சதுரத்தினுடைய கன அளவு என்னதுங்க? கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? வால்யூம்கான ஃபார்முலா a கியூப். சரிங்களா? இதனுடைய கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? L × B × H. அதாவது கன சதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா a கியூப், கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா L × B × H. அது ரெண்டுமே, அதாவது வால்யூம் ரெண்டுத்திற்குமே என்னதுதான்? சேம் தான். சரிங்களா? கன அளவு ரெண்டுத்துக்குமே சேம் தான். அப்போ a கியூப் ஈக்குவல் டு L × B × H. சரிங்களா? அதாவது ரெண்டுத்திற்குடைய கன அளவு சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த ஈக்குவேஷன். சரி, இருக்கட்டும். இப்போ இதுல கொண்டு a யோட மதிப்பு என்னதுங்க? நம்மளுக்கு இங்க என்னது? அதாவது பக்க அளவு என்னது? கனசதுரத்தினுடைய பக்க அளவு 15 சென்டிமீட்டர். சரி, இருக்கட்டும். 15 கியூப் இன்ட்டு இங்க L என்னது? 25 சென்டிமீட்டர் இன்ட்டு B என்னது? அதான் கண்டுபிடிக்க போறோம். H என்னது? 9 சென்டிமீட்டர். அப்போ B மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 25 9 மட்டும் இடது பக்கம் அனுப்புவோம். அப்போ 15 கியூப்னு இருக்கு. அப்போ 15 இங்க 3 தடவை எழுதிக்கலாமா? சரி, எழுதிடுவோம். 15 × 15 × 15 பை 25 × 9, அதாவது 25 9 இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போகும், ஈக்குவல் டு B. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 3 × 3 9, I 3 15. அப்போ 4 5 5, 5 × 5 25. சரி, 4 3 3, I 3 15, 4 5 5, 4 5 5. அப்போ B ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A தான் சரியான விடை. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? The breadth, height and volume of a cuboid are 10 cm, 11 cm and 3080 cm cube. சரிங்களா? Respectively, find the length of the cuboid. அதாவது ஒரு கனச்செவ்வகத்தின் அகலம், உயரம், கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் நீளத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கனச்செவ்வகம் இருக்குது. அந்த கனச்செவ்வகத்தினுடைய அகலம் பிரெத் என்னவாக இருக்குதா? 10 சென்டிமீட்டராக இருக்குதா. உயரம் என்னவாக இருக்குதா? 11 சென்டிமீட்டராக இருக்குதா. மற்றும் அதனுடைய கன அளவு வால்யூம் என்னவாக இருக்குதா? 3080 சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூபாக இருக்குதா. அப்போ அதனுடைய நீளம், லென்த் என்ன? அதான் கேள்வி. சரி, அப்போ வால்யூம்கான ஃபார்முலா என்னது? L × B × H. வால்யூம் என்னது? 3080 ஈக்குவல் டு லென்த் என்னது? இங்க அதான் கண்டுபிடிக்க போறோம். பிரெத் என்னது? 10 இன்ட்டு ஹைட் என்னது? 11. இப்போ L மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் இடது பக்கம் போவோம். அப்போ 3080 இன்ட்டு 11 10 இடது பக்கம் வரையில டிவைடுக்கு போவோம். அப்போ 11 இன்ட்டு 10. சரிங்களா? சாரிங்க, 10 × 11. சாரி. அப்போ ஈக்குவல் டு L. சரி, ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 11 11, 2 11 22. சரிங்களா? அப்போ மிச்சம் 8 இருக்கும். அப்போ 88, 8 11 88. அப்போ L ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் B தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? The length of a longest rod that can be placed in a room of dimension 10 meter × 10 meter × 5 meter. அதாவது 10 மீட்டர் × 10 மீட்டர் × 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான், அதிகபட்ச நீளம். அதிகபட்ச நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டயகோனல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகபட்ச நீளம் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப அதிகபட்ச நீளம்னு கேட்டாலும் என்ன பண்ணிடணும்? டயகோனல்ல கண்டுபிடிச்சிடணும். சரி, கன செவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் டயகோனலுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க? √L² + B² + H². சரிங்களா? இங்க நம்மளுக்கு L × B × H அப்படிதான் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்டூல கொடுத்துட்டாலே, இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்துட்டாலே முதல் இருக்கக்கூடியது இங்க L, ரெண்டாவது இருக்கக்கூடியது B 10, மூணாவது இருக்கக்கூடியது H. சரிங்களா? 5. சரிங்களா? இந்த மாதிரி ஆர்டர்ல தான் கொடுப்பாங்க. அப்போ L 10, B 10, H மட்டும் 5. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் முதல்ல. அப்போ இங்க L என்னதுங்க? 10 ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ் B என்னதுங்க? 10 ஸ்கொயர் பிளஸ் H என்னதுங்க? 5 ஸ்கொயர். சரி, இருக்கட்டும். அப்போ 10 ஸ்கொயர் என்னது? 100 பிளஸ் 10 ஸ்கொயர் என்னது? 100 பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது? 25. அப்போ √100 + 100 + 25 225. சரிங்களா? அப்போ 225 15 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 15 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 15 மீட்டர் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் B. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? A wall is to be constructed with length 60 meter, breadth 3 meter and height 5 meter.
How many bricks are required to construct a wall with length 30 cm, breadth 15 cm, height 20 cm? அதாவது நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் எத்தனை தேவைப்படும் அப்படிங்கறதுதான் கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது சுவர் இருக்குது சரிங்களா, ஒரு சுவர் கட்டுறாங்க, அந்த சுவரினுடைய அந்த சுவரை வரைஞ்சுக்கிட்டுமா, இதான் சுவர் சரிங்களா, சரி நீங்களே வச்சுக்கோங்க. இந்த சுவரினுடைய நீளம் என்னவாக இருக்குதா, 60 மீட்டராக இருக்குதா, மற்றும் அதனுடைய அகலம் என்னவாக இருக்குதா, 3 மீட்டராக இருக்குதா, பிரெத் 3 மீட்டராக இருக்குதா, மற்றும் அதனுடைய உயரம் என்னவாக இருக்குதா, 5 மீட்டராக இருக்குதா சரிங்களா, ஹைட் 5 மீட்டராக இருக்குது. சரி, அந்த சுவர் கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன அடிப்படை செங்கல். அப்போ செங்கலையும் கொடுத்துட்டாங்க. அந்த செங்கல் என்னவாக இருக்குதா, செங்கல் அதாவது சுவர் பெருசா இருக்கும், செங்கல் குட்டியா இருக்கும் சரிங்களா. சரி, இந்த பெருசு குட்டி எதுக்கு சொல்றேங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியும் சரிங்களா. இந்த செங்கலினுடைய நீளம் லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 30 சென்டிமீட்டர் சரிங்களா. குழப்பல் இங்கதான் ஆரம்பிக்குது. சரி, அகலம் என்னதான், பிரெத் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் சரிங்களா. சாரிங்க, பி தான் இந்த லட்சணம். சரி, ஹச் என்னது, ஹைட்டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, மேல இருக்கக்கூடிய சுவரை மீட்டர்ல கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய செங்கலை சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. அப்போ ஒண்ணு சுவரை சென்டிமீட்டராவே கன்வெர்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா செங்கலை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. நம்மளுக்கு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். இதே இது சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 100ஆல வகுக்கணும். வகுத்தா என்ன ஆயிரும், எல்லாமே புள்ளிகள்ல மாறிடும். அப்போ நம்மளுக்கு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தினாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சரி, அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த சுவரினுடைய அதாவது மீட்டர் கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டர் கணக்குக்கு மாத்த போறோம். சரி, மாத்திருவோமா. அப்போ எல் 60 மீட்டர்னு இருக்கு. அப்போ மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தனா 100ஆல பெருக்கணும். அப்போ 60 × 100 6000 சரிங்களா, 6000 சென்டிமீட்டர் சரிங்களா. சரி இருக்கட்டும். பிரெத், சரி பிரெத் என்னது இருக்கு, 3 மீட்டர்னு இருக்கு, 100ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா 300 சென்டிமீட்டர்னு ஆயிரும். சரி இருக்கட்டும். ஹைட் ஹச் 15 மீட்டர், 100ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா 500 சென்டிமீட்டர்னு மாறிடும். சரி, சரி கடைசியா அவங்க நம்மள்ட்ட என்னங்க கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு சுவரை உருவாக்குறதுக்கு எத்தனை செங்கற்கள் இந்த மாதிரி அளவுல தேவை அப்படிங்கறதுதான் கேள்வி சரிங்களா. அப்போ எத்தனை எண்ணிக்கையை கேட்டாங்க, எண்ணிக்கை எவ்வளவு செங்கல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை தொடர்பான கணக்குகள் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. சரி, இப்படி இந்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி, எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா பெரிய பொருளின் கன அளவு டிவைடட் பை சிறிய பொருளின் கன அளவு சரிங்களா. அப்போ இங்க பெரிய பொருள் என்னது, இந்த சுவர், சிறிய பொருள் என்னது, செங்கல் சரிங்களா. பெரிய பொருளினுடைய கன அளவை சிறிய பொருளினுடைய கனவளவால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைச்சிரும். சரி, அப்போ நம்மளுக்கு கன அளவு ஃபார்முலானது L × B × H இல்லையா. சரி, அப்போ பெரிய பொருளினுடைய L B H எல்லாம் என்னதுங்க, L 600 சாரிங்க 6000 சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு மாற்றி வச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் போடணும். இந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த மதிப்பை போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. சரி, அப்போ லென்த்து 6000 × பிரெத்து 300 × ஹைட்டு 500 சரிங்களா, டிவைடட் பை சிறிய பொருளுடைய கன அளவு என்னது, லென்த் என்னது 30 × பிரெத் என்னது 15 × ஹைட் என்னது 20 சரிங்களா. அப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம், கீழே ஒரு சேவர் மேலே ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1 2 2 மூவி 2 6 2 சேவர் அப்படி போட்டுக்கலாம். 1 3 3 1 3 3 2 சேவர் அப்படி போட்டுக்கலாம். 1 15 15 2 15 30 சைவர் அப்படி போட்டுக்கலாம். 100 × 20 2000 2000 × 50 1 லட்சம் சரிங்களா. அப்போ 1 லட்சம் செங்கற்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.